Hi friends, welcome to Sagi's Cooking. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 சங்காரா ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஏறும். இப்போ இதற்கு தேவையான மசாலா பொருள் ஆட் பண்ண போகிறோம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து நல்லா மசாலா கோட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணியிருந்த எல்லா ஏரியாலையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும் நமக்கு. ஸோ நல்லா கோட் பண்ணிக்கணும். கோட் பண்ணி 30 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா மசாலா ஊறும். 30 நிமிஷம் கழித்து ஒரு தோசை தவாவில் 2 டீஸ்பூன் ஆயில், அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம மசாலா தடவின ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ண வைக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நமக்கு இது வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கரிஞ்சிடும். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் இருந்து குக் பண்ணிட்டோம். அப்போ தான் நல்லா குக் ஆகும் ஃபிஷ்ஷு. இதை 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. டோட்டலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் குக் ஆகுறதுக்கு. இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் ஃபிஷ் ஃப்ரை வந்து குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணிவிட்டு